ஆக்டர் மாதவன் ராக்கெட்ரி படத்துக்காக கெயின் பண்ண வெயிட்டை வெறும் 21 நாளில் ரெடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி அந்த வெயிட்டை ரெடியூஸ் பண்ணாருங்கிறதையும் எக்ஸ் தளத்தில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, முதல்ல அவர் காலையில் எழுந்திரிச்சு ஒரு லாங் வாக் போயிருக்காரு. வாக்கிங் இஸ் குட் ஃபார் யுவர் ஹார்ட் அண்ட் லங்ஸ். அட் த சேம் டைம் அது கலோரிஸை பர்ன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸில் ஒரு நல்ல கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ட்ரைனிங் ஒரு ஆடட் பெனிஃபிட். ரெண்டாவது, நிறைய வெஜிடபிள்ஸ் அப்புறம் தண்ணி குடிச்சிருக்காரு. குவான்டிட்டி அதிகமாக இருந்தாலும் அதில் கலோரிஸ் கம்மியாக இருக்கும், பட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதில் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களோட உணவுகளில் போதுமான அளவுக்கு காய்கறிகளை நீங்கள் ஒவ்வொரு வேளை உணவுலையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் கிடைக்கும், கலோரிஸும் கொஞ்சம் கம்மியாகும், த சேம் டைம் வயிறு நிறைவாகவும் இருக்கும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாய் உணவையும் குறைஞ்சது ஒரு 45 முறை மென்று சாப்பிட்ருக்காரு. அவரோட இதற்கு முந்தின ஒரு வீடியோ ஒரு 7 வருஷம் முன்னாடி ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். ட்ரிங்க் யுவர் ஃபுட், சியூ யுவர் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ டைம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு உணவை நீங்கள் பொறுமையாக மென்று சாப்பிடும்போது அந்த உணவை சாப்பிட்றதுக்கான நேரம் அதிகரிக்கும். நேரம் அதிகரிக்கும் போது அதிக குவான்டிட்டியான ஃபுட்டை நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஒரு உணவை கொஞ்சம் நேரம் சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடும். அப்போ உணவை பொறுமையாக சாப்பிடும்போது அதிக குவான்டிட்டியில் நம்மளால் சாப்பிட முடியாது. அடுத்ததாக அவர் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எதையுமே சாப்பிடாம இருந்திருக்காரு. லைக் சிப்ஸ், கேக், இந்த மாதிரி உணவுகளை ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் சாப்பிடாம இருக்கும்போது ஈஸியாக அதிக கலோரிஸையும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். மாலை 6:45 அதுக்குள்ளே அவரோட டின்னரை சாப்பிட்ருக்காரு. தூங்குறதுக்கு ஒரு 90 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு பொருளையும் பார்க்கறதில்ல. ஃபோனு, லேப்டாப், இந்த மாதிரி பொருள் எதுவுமே பார்க்கறதில்ல. ஏன்னா ரைட்டான பொருளை பார்த்துட்டு இருந்தோம்னா சீக்கிரம் தூக்கம் வராது. ஸோ அவர் அது மாதிரி பண்ணாமல் இருந்ததுனால அவர் சீக்கிரம் தூங்கி காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணியிருக்கு. I did a lot of research to find out how I can put on weight that I can lose quickly. So for 3 months, Kamya, I only ate cake. I only ate what I was intolerant to. So the whole body kind of bloated up. அவரோட வெயிட் கெயின் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி வெயிட் கெயின் இல்லை, அதில் ஒரு பார்ட் ப்ளோட்டிங். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருக்கு எந்தெந்த உணவெல்லாம் செரிமானத்துக்கு உகந்தது இல்லையோ அந்த உணவுகளை ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. அவர் ஓவராக வெயிட் கெயின் பண்ண மாதிரி தெரியறதுக்கு ப்ளோட்டிங்கும் ஒரு காரணம். வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது only ate food that was good for my body. ஆக்சுவலி வெயிட்டை மட்டும் ரெடியூஸ் பண்ணணும்னு அவர் நினைக்கல, அந்த ப்ளோட்டிங்கையும் நார்மலைஸ் பண்ணணும்னு தான் ட்ரை பண்ணியிருக்காரு. எக்ஸஸ் வெயிட் கெயின் அந்த 3 மாதம் அவர் சாப்பிட்ட அந்த எக்ஸஸ் ஃபுட்னால கிரியேட் ஆன அந்த எக்ஸஸ் வெயிட் கெயினையும் கன்சிடரபிள் அமௌண்ட் குறைக்கணும் அப்படின்ட்டு இந்த 2 விஷயத்தையுமே அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த 21 டேஸ் டயட் பிளானு, அவரோட 21 டேஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் மாதம் ஒரு டிராஸ்டிக்கான வெயிட் சேஞ்சில் தெரிகிறாரு. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று அவர் டயட், அவரோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், அவரோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் அவருக்கு ஒரு கலோரிக் டெபிசிட்டை கிரியேட் பண்ணி கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் வெயிட்டை ஒரு 21 டேஸில் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அட் த சேம் டைம் அந்த ப்ளோட்டிங்கும் அவருக்கு இப்போ இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு